Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 53,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நிறைய இருக்கும். பிடிச்சிருந்தால் பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு டெலிகிராம் சேனல், அதாவது லைவ் மார்க்கெட்டில் அண்ட் வியூஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். இது ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ்க்காக. தெர் இஸ் நோ டிப்ஸ், நோ கால்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்ன தேடுறாங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்கேயாச்சும் கிடச்சிடும், அதை பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். சிம்பிள். இப்போ யாராக இருந்தாலும் அதான் திங்கிங் பண்ணுவோம். இப்போ நானே புதுசாக மார்க்கெட் வந்தேன்னா கூட ஒரு ஏதாச்சும் விஷயம் ரெடிமேடாக கிடைக்குமா, அதை வச்சு நம்ம பணம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வருமே தவிர கற்றுக்கலான்ற மைண்ட் செட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க நிறைய இடத்துல லாஸஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் தேடி அலசி ஆராய்ஞ்சு இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 கூட லாஸஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து சம் அமௌண்ட்டு கொடுத்து கற்றுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. சரி, நம்மளும் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் அது. ஏன்னா வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்து கூப்பிட்டு சொல்லி தரக்கூடாது, அவங்களுக்கு தன்னால் வரணும் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு இண்டிகேட்டரோ அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிகேட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒரு விலை வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது, அதனுடைய விலை வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படியே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கி அதை ட்ரேட் பண்ணுற பேர் எத்தனை பேர் வருவாங்க? சப்போஸ் அந்த உண்மையிலே அந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து சக்ஸஸ் கொடுக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு அவங்க நம்பினாங்க, இல்லை ஒரு வேலை நடக்குது, உண்மையிலே நடக்குது, அது மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, இந்த 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எத்தனை பேர் வாங்குவாங்க? இந்நேரம் எத்தனை பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? ஏன்னா கண்ணை மூடிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எந்த இண்டிகேட்டரும் கிடையாது, எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஃபஸ்ட்டு அது ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா இண்டிகேட்டர் இருக்குதா இல்லையா, ஸ்ட்ராட்டஜி இருக்குதா இல்லையான்னு குழப்பத்திலே இருக்கிறது ஒன்று, இல்லை எதுவும் இல்லை டிக்ளேர் ஆகிடுறது ஒன்று. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் வந்து நிரூபிக்கிறது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு சேல் பண்ண போனால் ஒர்க் ஆகாது அது. இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணவோ இல்லை அடுத்தவங்களுக்கு காமிச்சு நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு புரியாது, அது அவங்களுக்கு யூஸும் ஆகாது. ஒன்லி ஃபார் யூ, உங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா உங்களுடைய புரிதல் வேறு இருக்கும், அவங்களுடைய புரிதல் வேறு இருக்கும், மார்க்கெட் வந்து அவங்க அனுபவங்கள் நிறைய இருக்கும். வெறும் ஒரு டிபெண்டான ஒரு இண்டிகேட்டர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பணம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இண்டிகேட்டர்னா என்ன? ப்ரைஸ் தற்போதைய நிலவரம் எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு மட்டும்தான் காமிக்கும் தவிர ஒன்லி டைரக்ட் ஃபார் சேல், டைரக்ட் ஃபார் பை அப்படின்னு ஒரே ஒரு வேர்டில் வந்து சொல்லிட முடியாது நம்ம. இப்போ ஒரு மூவிங் ஆவரேஜோ இதை போடுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு லைன் போடுறீங்கன்னா, ஒரு 2 அடிக்குமே போடுறீங்கன்னா அதுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? ப்ரைஸு வீக் ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர சேல் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சேல் பண்ணுங்கள், எங்கே வேணால் கண்ட இடத்துல சேல் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே உங்களுக்கு ஒரு 200 EMA மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், ப்ரைஸு நல்ல ஒரு வால்யூமோட மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இதில் ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். டக்குன்னு போயிட்டு சரி 200 EMAக்கு மேலே போகுது நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் அப்படின்றது என்னென்னா தற்போதைய நிலவரம் பையில் போயிட்டுருக்கா சேலில் போயிட்டுருக்குதா, அவ்வளோதான் டைரெக்ஷன். தவிர நம்ம பை சைடு சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டருக்கு தான், செல் சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டருக்கு தான், கால் வாங்குற இண்டிகேட்டருக்கு தான், புட்டு வாங்குற இண்டிகேட்டருக்கு தான் அப்படின்னு உங்களை ஏமாத்தினாங்களோ அல்லது நீங்கள் ஒரு நம்பினீங்கனாவோ அது இன்றைக்கே ரிமூவ் பண்ணிங்க உங்கள் மனசுலேருந்து. ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாததுக்கு காரணம், சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு காரணம் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு உண்மையை நான் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், இந்த லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், மார்க்கெட்டில் எவ்வளோ இண்டிகேட்டர் எவ்வளோ கோடியாக சம்பாதிக்கலாமே அதை வச்சு அப்படின்ற ஒரு தாட்ஸில் பார்க்குறவங்களும் இன்னமும் பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி டிஸ்லைக் பண்ணுறாங்களோ அவங்க கணக்கு எடுத்துக்கலாம் நீங்கள்.
ஏன்னா அவங்களுடைய புரிதல் வந்து அந்தளவுக்கு இன்னும் அவங்க சுத்தமாக வெளி உலகத்துக்கு வரவே இல்லை. இன்னும் அவங்க டீப்பாக தான் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்காங்க பாவம் அவங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் அப்படின்றதும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பேட்டர்னில் வச்சு ட்ரேட் பண்ணிட்டுருங்க, சின்ன இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் இடத்துல சேல் பண்ணுறேன், இது சம்ப எங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், 1:2 1 டார்கெட், இந்த மாதிரி நான் வந்து இதில் நான் மாஸ்டர் சார், நான் இதில் இந்த பேட்டர்னில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருது அங்கெல்லாம் நீ என்ன பண்ணுவீங்க, ட்ரையாங்கிள் போட்டு பார்ப்பீங்க. ஸோ பிரேக் டவுன்னா ஓகே, இல்லை நான் இந்த இடத்துல ட்ரையாங்கிள் போட்டு பார்த்தேன், ஓகே இந்த இடத்துல ஆச்சு. அப்புறம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடணும்னு தோணும் அங்கெல்லாம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டுனே இருப்பீங்க, அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1000 ட்ரையாங்கிள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நிறைய உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய ஒர்க் எதை நோக்கி பயணம் பண்ணுறதுன்னு பாருங்கள், அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் நான் சொல்லிக் கொடுக்கணும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது அது. ஏன்னா ஒன்லி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டுமே ஒர்க் ஆகுமா? ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த இடத்துல போடணும், ட்ரெண்ட் எங்கே போகுது, அதுக்குள்ளே நம்ம எந்தெந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிதல் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அதாவது நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயம் சார், ஓகே இது இந்த சேனல் இந்த அளவுக்கு இருக்குது, ஓகே உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ நீங்கள் ஓப்பனாக தெரிவிக்கலாம் நீங்கள் கமெண்ட்டில். ஓகே, அதே மாதிரி வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இருந்தால் உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸு, எத்தனை நாள் கிளாஸஸ் நடக்கும், அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது அப்படியே ஸ்டார்ட்டாக அப்படியே கடன்னு ஒரு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை வச்சு அப்படியே பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. இது லாங் டைம் ஜேர்னி, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அடால் தடால் பண்ணி காலில் வாங்க புட்டு வாங்க, நம்ம எனக்கு நிறைய பணம் கஷ்டங்குது, நம்ம இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுத்து கற்றுட்டா ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம், 10 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னா வேலைக்காக டோன்ட் ஜாயின், வராதிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.